நாங்கள் தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த காலத்திலிருந்து நாங்கள் முன்வைத்து வரக்கூடிய ஒரு கருத்து தான் அது. புதிதாக பேசவில்லை. 1999 விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்து தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும். எல்லா மேடைகளிலும் மூப்பனார் அவர்களே திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார், அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று 99 பேசியிருக்கிறார். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து தோழர்கள், என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை. இல்லை, அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் டெல்லியிலேருந்து ஃப்ளைட்டில் வந்தேன். இங்கே இறங்கின பிறகு தான் மதுரையில் சொன்னாங்க. இனிமேல் தான் அவங்களை நான் தொடர்பு கொண்டு பேசணும். அது புதுசாக வச்ச கோரிக்கை அல்ல, இப்போது வச்ச கோரிக்கை அல்ல. நாங்கள் எப்போவுமே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது தான். அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படணும், எளிய மக்கள் கையில் அதிகாரம் வந்தால் தான் உண்மையான ஜனநாயகமாக இருக்கும் அப்படிங்கிறத 99 அடி எடுத்து வைக்கும்போது நான் நெய்வேலியில் சொன்ன முழக்கம் அது. அதை கேட்டுட்டு தான் மூப்பனார் இங்கே மதுரையில் முதல்ல தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் முதல் முறையாக மதுரையில் தான் நாங்கள் கலந்துக்கிட்டோம் மூப்பனாரோட. அப்போ மேடையிலே அவர் கேட்டார், திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு முழக்கத்தை வச்சிருக்கிறாரு, ரொம்ப ஜனநாயகபூர்வமான ஒரு முழக்கம் அது, அதில் நான் முழுமையாக உடன்படுறேன். நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தால், அப்போது நாடாளுமன்ற தேர்தல் தான் இருந்தாலும் அவர் சொன்னார், அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணுங்கிற அவருடைய கோரிக்கையை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அதை நான் நேற்று செங்கல்பட்டில் நடந்த கூட்டத்தில், மறைமலை நகரில் நடந்த கூட்டத்தில் நினைவுபடுத்தி அதை மேற்கோள் காட்டி பேசினேன். அந்த உரை தான் போட்டிருக்காங்க, ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. எப்பவுமே இப்போ என்ன ஜனநாயகத்துக்கு விரோதமான ஆட்சியை நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இல்லை. ஜனநாயக பரவலாக்கத்தில் அதிகார பரவலாக்கம் முக்கியமானது, ஒரு முக்கியமான ஃபேக்டர் அது. அதை எப்பவும் பேசலாம், எப்பவும் கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்லை, இப்போ ஒன்றும் எலெக்ஷன் நேரம் இல்லைல்ல. நான் கேட்டிருந்தா 2021 தேர்தலில் கேட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா 2026 தேர்தலில் இப்போ தான் கேட்க முடியும். இப்போ அவங்க என்னுடைய உரையை எடுத்து போட்டு டைட்டில் போட்டிருக்கிறாங்க. அது என்ன காரணத்தினால எடுத்தாங்கன்னு தெரியல. அது சிலருடைய யூகம். அது அந்த மாதிரி எந்த இடத்திலும் விடுதலை சிறுத்தைகள் பேசவில்லை. நாங்கள் மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டை அக்டோபர் 2 அன்று நடத்துகிறோம். பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் கேட்டார்கள், நான் சொன்ன கருத்தையொட்டி என்ன சொன்னேன் என்றால், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே மதுவிலக்கில் உடன்பாடு உள்ள கட்சிகள் தான். திமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, அதிமுகவும் மதுவிலக்கை சொல்லுகிறது, இடதுசாரிகளும் மதுவிலக்கில் உடன்பாடு உள்ளவர்கள், விடுதலை சிறுத்தைகளும் மதுவிலக்கை சொல்லுகிறோம். அப்புறம் என்ன தயக்கம் மதுக்கடைகளை மூடுவதற்கு என்ற கேள்வியை நான் எழுப்பினேன். அதுக்கு பத்திரிகையாளர்கள் சிறமாரியாக பல கேள்விகளை கேட்டார்கள். அப்போது தன்னியல்பாக நான் சொன்னேன், யார் வேண்டுமானாலும் இதில் நாம் பங்கேற்கலாம், எல்லா கட்சியினருக்கும் தான் பொதுவாக நான் அறைகூவல் விடுக்கிறேன், அதிமுகவும் கூட பங்கேற்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இதில் உடன்பாடு இருக்கு என்று தான் சொன்னேன். சொல்லும் போதே சொன்னேன், எலெக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது, இது மக்களுடைய பிரச்சனை. இப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்கிறோம், ஈழத்தமிழர் பிரச்சனையில் எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும். ஆனால் எங்களுக்கு பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்குது. பாமகவும் மது ஒழிப்பு சொல்லக்கூடிய கட்சி தான். ஆனால் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாமகவுக்கும் கடந்த காலங்களில் கசப்பான நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதனால நாங்கள் ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்துட்டு நான் சொன்னேன், சாதிய மதவாத சக்திகளோடு எங்களால் எந்த காலத்திலும் சமரசம் செய்து கொள்ள முடியாது. மற்ற கட்சிகள் யார் வேண்டுமானாலும் வரலாம், திமுகவும் வரலாம், அதிமுகவும் வரலாம், இடதுசாரிகளும் வரலாம் என்று அந்த கேள்விக்கு நான் விடை சொன்னேன். இதை ஊதி பெருக்குகிறார்கள். இப்போது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொடர்கிறோம். அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை.